அமைதியாக நடத்தப்பட்டு வந்த ஜல்லிக்கட்டை காங்கிரஸ் மற்றும் திமுக குழி தோண்டி புதைத்ததாக பாஜக தேசிய செயலாளர் ராஜா காட்டமாக விமர்சித்துள்ளார். ஜல்லிக்கட்டு மீதான தடை குறித்து இந்த இரு கட்சிகள் வாய் திறக்கவே கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். சட்ட வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயமும் இந்த பந்து விழாது தெரிஞ்சே செய்ய கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் வா திறக்க கூடாது. ஏன்னா இந்த காட்சி பொருளுக்கான அனிமல் லிஸ்ட்ல வேண்டுமென்றே ஜெயராம் ரமேஷ் போன்ற அந்நிய என்ஜிஓக்களுடைய ஒரு அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவரா சொல் கேட்கிறவளா இன்னும் கடுமையான வார்த்தை பேசுறானா அந்த மாதிரி மிக கேவலமாக சோனியாவும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு குழி தோண்டி புதைத்ததுதான் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையே. இல்லைன்னா அது வந்தே இருக்காது. அனாவசியமா 60 வருஷமா ஒன்னும் பிரச்சனை இல்லாத ஓடிட்டு இருந்த சட்டத்தில் இவர் யார் போய் அதை திருத்த சொன்னது? புல்ல கொண்டு வந்து காட்சி பொருளா கொண்டு வந்து எக்ஸிபிட்டிங் அனிமல் லிஸ்ட்ல சேர்த்தது. அதுவே வேண்டுமென்றே சோனியாவும் கருணாநிதியும் சேர்ந்து குழி தோண்டி போய்த்தார்கள். அவர்கள் யாரும் வாயை திறக்க கூடாதுங்கிறேன். இப்போ உங்களுக்கு நோ ரைட், நோ மாரல் ரைட், அத்தாரிட்டி டு டாக் ஆன் இட். உங்களுக்கு அற்புதமான நினைவுத்திறன் உண்டு. ஆனா ஒரு பாதி மட்டுமே நினைவு இருக்கிறதா மிகப்பெரிய வியப்பா இருக்குது. ஜெயராம் ரமேஷ் பீரியட்ல இதை காலை சேர்த்தாங்கிற நினைவு இருக்குது. அதே காங்கிரசும் அதே திமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயந்தி நடராஜனுடைய பீரியட்ல அவர்கள் தான் நீங்க இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க அதே நோட்டிபிகேஷனை இதே காங்கிரசும் திமுக இருந்த ஆட்சியில ஜெயந்தி நடராஜன் சுற்றுச்சூழல் அமைச்சராக செஞ்சாங்க. அது ஞாபகத்துக்கு மறந்து போச்சு. வேண்டியதில்ல, ஞாபகமே வேண்டியதில்ல. கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்த பணத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட்ங்கிறேன்.